படுக்கையில் படுக்கிறதுக்கு அதை சொல்றீங்களா? ஆமாம் சார், அதுதான் சினிமாவில் இருக்கும் விஷயங்களுக்கான அரசியலுங்கிறது அதுதாங்க. சினிமாவில் வந்து நீங்கள் சொல்லவே வேணாம், நடிகைகள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாமல் நடக்காது. ஒரு பிரபல நடிகர் வந்து அம்மா பொண்ணு எல்லாத்தையும் வச்சிருந்தாரு. பொண்ணுக்கு போவாங்க, கடைசியில் அம்மாவும் சேர்த்து வளைச்சிருவாங்க. அதுதான் ஒரு காலியானதுக்கு காரணமே அதுதான். ஒரு பிரபல நடிகர் இயக்குனர் ஃபோட்டோ ஷூட்டில் தன்னை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக படங்கள் எடுப்பாங்க. அந்த கேமரா அந்த ஃபோட்டோ ஷூட் குரூப்புகளையே அவங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். நடிகர் ஃபகத் ஃபாசில் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ADHDன்ற ஒரு டிஸார்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது எப்படிப்பட்ட ஒரு டிஸார்டர் சார்? அது மன ரீதியான பாதி குழந்தைகளுக்கு வரும். இவருக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா மோடியே ஹைப்பர் ஆக்டிவாக தானே இருக்குது. தமிழ்நாட்டில் நாங்கள் ஒன்றும் தோக்கலைங்கிறாரு. இப்போ ஆக்டர் மோகன் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு எய்ட்ஸ் இருக்குன்றதே வந்து ஒரு மூணாவது மனுஷன் சொல்லி தான் நமக்கே தெரிய வரும். ஸோ ஒரு நடிகர் ஏன் சார் இதெல்லாம் மறைக்க வேண்டிய சூழ்நிலை வருது? அவருக்கு சொந்த வாழ்க்கையில் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? அதாவது இந்த ஒரு விஷயம் ரொம்ப பரவலாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அரசியலில் வந்துட்டு இந்த ஹனி ட்ராப் அப்படின்னு புதுசாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். படுக்கையில் படுக்கிறதுக்கு அதை சொல்றீங்களா? ஆமாம் சார், அதுதான் அதை தான் சரி. அட்ஜஸ்ட்மெண்ட்னா எலக்டோரல் அட்ஜஸ்ட்மெண்ட், உன் பார்ட்டி என் பார்ட்டியை சேர்ந்துக்கிறது, இதை சொல்றீங்களா? இல்லை சார், இந்த மாதிரி சார் இது சினிமாவில் இருக்கும். சரி சொல்லுங்க. அதான் சார், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற விஷயம் ரொம்ப கால நாட்களாகவே நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து நீங்க எப்போதுல இருந்து சார் இந்த மாதிரி விஷயங்களுக்கான அரசியலுங்கிறது அதுதாங்க. கிளியோபாட்ரா காலத்துல இருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஓகே. கிளியோபாட்ராவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து அவர் சொந்த அண்ணனையே கட்டிக்கிட்டு தம்பியை கட்டிக்கிச்சு அந்த அம்மா. ஓகே. அப்புறம் வந்து சீசர் வந்து படையெடுத்துட்டு போனாரு. சீசர் அவளை பார்த்து மயங்கிட்டாரு. உடனே எகிப்துல இருந்து ரோமுக்கு வந்த உடனே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்ட போது அது ரோம் மக்களுக்கு அது பிடிக்கல. ஓகே. சீசர் கொல்லப்பட்டார். கொல்லப்பட்ட உடனே இவர் தப்பிச்சு போயிடுறா. தப்பிச்சு போயிட்டதப்போ ஈஜிப்டுக்கு போயிடுறா. விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆந்தனி, சீசனுடைய மிகப்பெரிய நண்பன் ஆந்தனி அங்கே போகிறான். அங்கே போன உடனே அவன் மயங்கி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் தான் ஆக்டிவ் சீசருங்கிற இந்த மூணாவது சீசர் வந்து தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் இது பண்ணாங்க. அதனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது சீசர் வந்து எகிப்தை பிடிக்கிறதுக்கு தான் போனான், மயங்க விழுந்தான். அந்த கிளியோபாட்ராக்கிட்ட இருந்து எகிப்தை ரோமை காப்பாற்றணும் தான் அந்தோனி போனான், அந்தோனி இங்கே விழுந்தான். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு அன்னையிலேருந்தே இருக்குது. ஓகே. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து நீங்கள் இன்றைக்கி நேரத்தில் இல்லை, எல்லா வரலாற்றில் நீங்கள் எப்போ பார்த்தா எப்போவுமே உண்டு. ஒரு மன்னர் வந்து இருக்கிறாருன்னா பல பெண்களை கல்யாணம் பண்ணிக்குவார். என்னத்துக்குனாக்கா அந்த நாட்டு ராஜா கோவம் வரக்கூடாதுன்னு அங்கே சம்மந்தி ஆவார், இந்த நாட்டு ராஜா தப்பாக நினச்சிக்கூடாது இந்த நாட்டுக்கு சம்மந்தி ஆவார். அது மாதிரி தான் பிற்கால சோழர்கள் அந்த பார்த்திபன் வந்தபோது மகேந்திர பல்லவன் வந்து ஆட்சியில் இருக்கிறான். சோழர்கள் அங்கே தஞ்சாவூர் பக்கம் பெருசாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெருசாக வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்குரிய பல்லவர்கள் எங்கேருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்கங்கிறது இன்றைக்கு வரல யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். மகேந்திர பல்லவன் ஒரு மகத்தான மன்னனா மாறி இருந்தான். ஏதோ அந்த சோழர்களோட வந்து அவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தான். பார்த்திபனுடைய மகன் விக்ரமனுக்கு கல்யாணம் பண்ணி விக்ரம சோழன் வந்து யார் வந்து பரம விரோதியா பல்லவர் நினைச்ச பல்லவர்கள் மகளை வந்து சோழன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ஓகே. இது மாதிரி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது எல்லா காலத்திலையுமே உண்டு. இது இங்கேன்னு இல்லை, அரசியல் மாத்திரம் இல்லை, சினிமாவில் வந்து நேச்சுரல். ஒரு நடிகைக்கு நடிகர்கள் எப்படியோ வருவானுங்க, ஆளை பிடிச்சி காசை கொடுத்து இது பண்ணிட்டு தான் வருவாங்க. ஒரு காலகட்டத்தில் 70களில் பிரபலமாக இருந்த டைரக்டர்களுக்கு காசு கொடுத்தா தான் வாய்ப்பே கிடைக்கும். ஆமாம் சார். ஆமாம். சில ரொம்ப பிரபலமானவர்கள் வந்து வந்து உட்காந்து கேட்டுருந்தேன், சார் நான் எனக்கு கூப்பிடுங்க சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டதெல்லாம் பார்த்துருக்கேன். எல்லாத்திலையுமே இருக்குது. அரசியல் சினிமாவில் வந்து நீங்கள் சொல்லவே வேணாம், நடிகைகள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாமல் நடக்காது. மேக்கப் மேன்லேருந்து ஆரம்பிக்கும், ஃபோட்டோ ஷூட்லேயே ஆரம்பிக்கும். ஃபோட்டோ ஷூட்டில் தன்னை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக படங்கள் எடுப்பாங்க. அந்த கேமரா அந்த ஃபோட்டோ ஷூட் குரூப்புகளையே அவங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கும். அதனால்
இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது இந்த எல்லா தொழிலையுமே உண்டு. இப்போது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், ஒரு மேனேஜர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் சில சமயங்களில். அது எல்லா தொழில் முறையில் பெண்களும் ஆண்களும் ஒன்றா சேர்ந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஓகே, தவிர்க்க முடியாது. உலகம் முழுவதும் உண்டு. இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ சினிமாவில் வந்துட்டு நடிகைகளோட அம்மாக்களையுமே கூப்பிடுறதா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கேன் சார், அது எப்படி சார்? அது ஒரு பிரபல நடிகர் வந்து அம்மா பொண்ணு எல்லாத்தையும் வச்சுருந்தார். அவர் காலியானதுக்கு காரணமே அதுதான். ஒரு பிரபல நடிகர், இயக்குனர் எல்லாமா இருந்தவர். பல பேர்த்த அறிமுகப்படுத்தணும் கூட. ஓகே. என்ன அவர் வந்து அம்மா பொண்ணு எல்லாம் 2 பேர்த்தையும் வச்சு காணாமல் போனார். ஓகே. அவர் அடிந்ததுக்கு காரணமே அதை எவ்வளோ பெருசாக வந்திருக்கிட்டு வராமல் போனதுக்கு காரணம் இந்த பலவீனத்தில் தான் விழுந்தார். அதெல்லாம் சினிமாவில் சகஜம். பொண்ணுக்கு போவாங்க, கடைசியில் அம்மாவும் சேர்த்து வளைச்சிருவாங்க. அதுதான் வழக்கம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார், ஒரு நடிகன் வந்துட்டு வெளி உலகத்தில் அவனுடைய தோற்றம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அவனுடைய ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியமே இல்லாத மாதிரி போயிடுச்சு சார். இப்போ சமீபம் வந்து நடிகர் ஃபகத் ஃபாசில் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ADHDன்ற ஒரு டிஸார்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது வந்து அவர் சொன்ன ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் தான். பட் ஆனால் எல்லாருக்குமே கேட்டதும் ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு, இவருக்கு இப்படி ஒன்று இருக்கான்ட்டு. அது எப்படிப்பட்ட ஒரு டிஸார்டர் சார் அது? அது அடிக்கடி மறதி வரும். ஓகே. இரிட்டேட் பண்ணுவாங்க. ஓகே. ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஓகே. ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு அப்படி இருப்பவர்கள் அது மன ரீதியான பாதிப்பு. ஓகே. மன ரீதியான பாதிப்பு அது ஒரு குழந்தைகளுக்கு வரும். இவருக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல. சொல்கிறாரு, கேட்டுக்க வேண்டியதான். இப்போ சமீப காலமாக இருக்கிற அழுத்தத்தின் காரணமாக எல்லாருமே அந்த மாதிரி போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மோடியே ஹைப்பர் ஆக்டிவாக தானே இருக்கிறார். ஓகே. தமிழ்நாட்டில் நாங்கள் ஒன்றும் தோக்கலைங்கிறாரு. இதுக்கு மேலே இன்னும் என்ன தான் பண்ண முடியும்? ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிட்டார். மனக்குழப்பம். ஓகே. அதனுடைய விளைவு தான் இந்த பேச்செல்லாம். நான் எங்கேயுமே தோக்கலை, நான் ஜெயிச்சு. அவங்க கட்சிக்காரருக்கு பிறகு நாங்கள் ஒன்றும் தோக்கவே இல்லை, நான் ஒன்றும் தோக்கவே இல்லைங்கிறாங்க. மனக்குழப்பத்தில் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சர்வாதிகாரமாகவே வாழ்ந்து பழகிட்டாங்க. பூரா உளுந்து போச்சு. மோடி மொண்டி ஆகிட்டாரு. 2 பக்கம் குச்சி வச்சுட்டு ஓடி நடக்கிற நிலைமை போயிட்டாரு. இந்த அடி அவங்க எதிர்பார்க்கல. 10 வருஷமாக சகல வசதிகளோடு சகல சௌகரியங்களோடு வாழ்ந்தவங்களுக்கு இறங்கி உளுந்த உடனே அதனுடைய விளைவு பாருங்கள். என்ன பேசுகிறோன்னே தெரியல. எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த பயம் வந்துருச்சு. அதுலேயே அவங்க உளர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்து பெண்களுடைய தாலியை பிடிங்க அங்கே கொடுத்துருவாங்க, நானே கடவுளுங்கிற அளவுக்கு மோடி போயிட்டார். அப்புறம் ரொம்ப டென்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டதுனால தான் தியானத்துக்கே வந்தார். அது டாக்டர்ஸ் அட்வைஸ் தான். நீங்கள் தியானம் பண்ணலன்னாக்கா சுத்தமாக மென்டல் ரெக் ஆகிடுவீங்கன்றதுனால தான் அது இப்போவும் பாருங்கள். இந்த தோல்வி அவரால் தாங்கிக்க முடியல. யாரையும் நம்பி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிட்டார். அடுத்தவங்க சொல்கிறத கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிட்டார். இதனுடைய விளைவு நான் தமிழ்நாட்டில் தோக்கவே இல்லைங்கிறாரு. அவங்க டிவி நிகழ்ச்சிகள்லாம் வந்தாக்கா நாங்கள் எங்கே தோத்தோம், நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். நீங்கள் உங்கள் வெற்றியை பார்த்தீங்களா, நீங்கள் போன தடவை வாங்கினதை விட 15 ஓட்டு குறைஞ்சி வாங்கியிருக்கீங்களா பார்த்தீங்களா, அப்படி இந்த மாதிரி பேசிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தோல்வியை தாங்க முடியல. அந்த மன அழுத்தம் அதுதான். படங்கள் இல்லை. நீங்கள் சொல்கிற நடிகருக்கு படங்கள் இல்லை. உண்மையை சொல்ல போனாங்க சினிமா இன்னைக்கு இல்லை. சினிமா உளுந்து போச்சு. சினிமாவை நம்பி பெருசாக வருவோம்னு நினச்சிக்கிட்டு இருந்த பல நடிகருடைய கனவு அடிபட்டு போச்சு. இன்றைக்கி ஏறத்தாழ சினிமாங்கிறது தெருக்கூத்து மாதிரி, நாடகங்கள் மாதிரி. எப்படி இன்றைக்கி நாடகங்கள் எதுவுமே எங்கேயுமே இல்லையோ அது மாதிரி சினிமா இன்றைக்கி எல்லாம் போயிடுச்சு. ஓகே. நாம் எல்லாமே வந்து சீரியலுக்கு போயிட்டோம். ஓட்டி அப்படியே ஒன்று சினிமா ஓடிடியில் பார்க்க ஆரம்பிச்சோம். தியேட்டருக்கு போகிறவங்களாம் நின்று போயிடுச்சு. வரிசையாக தியேட்டர்கள்லாம் மூடப்பட்டு விட்டாங்க. ஓகே. அண்ணா சாலையில் பார்த்தீங்கன்னா எத்தனை தியேட்டர் தட்டிக்கு விழுந்தா ஒரு தியேட்டரில் தான் தட்டி விடலாம். அண்ணா சாலையுடைய முக்கியத்துவமே தியேட்டர் தான். ஆமாம். எங்கே சாந்தி தியேட்டரே தூக்கிட்டாங்க. எல்லாம் கிடையாது. இப்போ தேவி தியேட்டர் ஒன்று தான் இருக்குது. ஆமாம். தேவி தியேட்டர் ஒன்று இருக்குது. அண்ணா தியேட்டர் ஒன்று இருக்குது. அண்ணா தியேட்டர் ஏதோ 2-3 கொஞ்சம் முன்னாடி வந்தால் சத்தியம் தியேட்டர், சத்தியம் தியேட்டர். அவங்களும் வந்து அந்த ஹோட்டலாவெல்லாம் மாற்றி சினிமாவும் அங்கே ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் சார். அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்குது. பெரிய இது ஒரு மாலில் வந்து ஒரு சினிமா காட்டுறாங்க. மல்டிப்ளெக்ஸ் தான் இருக்குது. அது மாதிரி இன்றைக்கி சினிமா தியேட்டர்ஸ் வந்து மல்டிப்ளெக்ஸில் தான் இருக்குது. அந்த மால்ஸில் தான் இருக்குது. அதனால் சினிமாவே போயிட்ட ஒரு சூழ்நிலையில் அவருக்கு அந்த டென்ஷன் தாழாமல் வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கார். ஓகே. அதுதான் காரணமாக இருக்குது. இது ஒரு சக மனுஷனுக்கு கூட இது டிப்ரெஷன் ஆனாலே வரக்கூடிய ஒரு விஷயமா? டிப்ரெஷனில் வர்றது தான். இது எல்லாத்துலேயுமே வரும், யாருக்கும் வேணாலும் வரும். இப்போ என்னுடைய தொழில் நசிச்சு போச்சுன்னு வச்சுங்க, ஹைப்பர் ஆக்டிவ் ஆகலாம் அல்லது டிப்ரெஸ் ஆகிடலாம். ஓகே. ஒரேடியாக அழுத்தி அப்படியே சுருண்டு படுத்துருக்கலாம்.
இல்லாட்டி பார்க்குறதெல்லாம் எடுத்து கிடைச்சதெல்லாம் எடுத்து அடிக்கலாம். ஓகே. 2 வகையான ரியாக்ஷன். அது மனநல மருத்துவர்கள் கேட்டால் தெரியும். ஓகே. அந்த ரியாக்ஷனுக்கு காரணம் கோபத்தினுடைய விளைவு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சூடு அடித்து அப்படியே எந்திரிக்காமே கிடப்பாங்க. இல்லை பார்க்குறவங்களாம் அடிக்கிறதுக்கு போவாங்க. 2 வகையான ரியாக்ஷன் வரும். இவர் அந்த அந்த பார்க்குறவங்களாம் அடிக்கிற இதுக்கு போயிருக்காரு. காரணம் சினிமா ஃபீல்டு விழுந்துருச்சு. எதிர்காலத்தை பற்றி என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு. சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடிகர்கள் வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற நடிகர்களே பார்த்தீங்கன்னா சார் அவங்க வந்து வெளியில் வந்து ஒரு சக்ஸஸ் அவங்க ஒரு வெற்றி அடைகிறாங்கன்றதுனால அவங்க வெற்றி மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுன்றே தவிர அவங்க உள்ளே இருக்கிற ஹெல்த் வந்து நமக்கு தெரியல. இப்போது ஆக்டர் மோகன் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு எய்ட்ஸ் இருக்குன்றதே வந்து ஒரு 3வது மனுஷன் சொல்லி தான் நமக்கே தெரிய வரும். ஸோ ஒரு நடிகர் ஏன் சார் இதெல்லாம் மறைக்க வேண்டிய சூழ்நிலை வருது? சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குது? ஓகே. உங்களுக்கு அது எனக்கும் உங்களுக்கும் அதில் என்ன இருக்குது? அவர் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட எனக்கு என்ன வந்தது? நான் படத்தில் போய் நிற்கிறேன், பார்க்குறேன், அவர் நல்லா பாடுறாரு, இந்த சீனில் ஆக்ட் பண்ணுறாரு, எனக்கு அதோட முடிஞ்சுது. அவருக்கு எய்ட்ஸ் வந்தா என்ன, எது வந்தா எனக்கு என்ன, கொரோனா வந்தா எனக்கு என்ன, எனக்கு அது பரவக்கூடாது, அவ்வளோதான். ஓகே. அந்த சினிமா பார்த்தாக்கா அந்த நோய் வரக்கூடாது, அவ்வளோதான். அவருக்கு சொந்த வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு ஆயிரக்கணக்கான வியாதிகள் இருக்குது. அவங்க ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லை எதிர்கட்சி தலைவர்களாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன வியாதின்னு யாரோ சொல்லிட்டு இருக்காங்களா? சில பேர் வந்து பதவி ஏற்றுக்கிறாங்க, பதவி ஏற்றுக்கிட்டு திரும்பி வரும்போது மயக்கம் அடிச்சு கொடுத்து செத்து போனவங்களாம் இருக்காங்க. பதவி பிரமாணம் பண்ணி முடிச்சுட்டு வந்த உடனே செத்து போனவங்களாம் இருக்காங்க. அதனால் இதெல்லாம் வந்து இப்போது அமெரிக்கா போன்ற நாடுகள்ல எல்லாம் ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷனில் அவங்க நிற்கிறாங்கன்னாக்கா அவங்க ஹெல்த்தை பற்றிய டீட்டெயில் கொடுக்கணும். ஓகே. வந்த உடனே இவன் செத்து போயிடக்கூடாதுங்கிறதெல்லாம் அவங்க அதெல்லாம் பார்க்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, குடும்பத்தை ஃபுல்லாக காட்டணும். ஓகே. மனைவி, குழந்தைகள், உன்னோட குடும்பத்தில் யாரெல்லாம் உறுப்பினர்கள் வந்து நிற்க வச்சு காட்டணும். ஏன்னா நாளைக்கு இவங்களுடைய செல்வாக்கை வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக ஆணுகள் எல்லாம் காட்டணும். இதெல்லாம் காட்டி அமெரிக்கர்கள் அமெரிக்க மக்கள் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் எப்படி இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? அதை பற்றி கேட்க முடியாது. ஆனால் தனக்கு தலைவனாக வர்றவங்க சரியாக இருக்கணுங்கிறதில் அவங்க கண்ணு கருத்துவாங்க. அதில் தான் மோனிகா லெவின்ஸ்கிங்கிற ஒரு பொண்ணு வந்து கிளின்டனோட சேர்ந்து இருந்தாங்கிறதெல்லாம் வந்து அவருடைய எதிர்காலத்தையும் அழிச்சுது. தலைவர்கள் ஒழுக்கமாக இருக்கவங்க இருந்தாகணுங்கிறத கட்டாயத்தை வந்து அமெரிக்கா வச்சிருக்கு. ஓகே. அதே மாதிரி இங்கிலாந்தினுடைய ராஜவம்சத்தில் வந்து நீங்கள் வந்து அதை ஒழுக்க அதாவது தவறான முறையில் போனாங்கன்னா அவங்கள வந்து அந்த அரசுரிமையிலேருந்து நீக்கிடுறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம்னாக்கா குயின் எலிசபெத்தினுடைய தங்கை மார்கரெட். எலிசபெத்தையும் மார்கரெட்டையும் பார்த்தீங்கன்னா மார்கரெட் அவ்வளோ அழகி, அப்பேற்பட்ட அழகி. அவங்க வந்து ஒரு சாதாரண மனிதனை காதலிச்சாங்க. அரசு இது பிரகாரம் வந்து அரசு குடும்பத்தை சேர்ந்தவங்களை தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும். இந்த பொண்ணுகிட்ட சொன்னாங்க உன்னுடைய இளவரசி பட்டம் ரத்து செய்யப்படுனா எனக்கு வேணாண்டு போயிடுச்சு. அதே வந்து 6ஆம் ஜார்ஜுக்கு முன்னாடி 8ஆம் எட்வர்டு அவர் தான் ராஜா வந்திருக்கணும். அவங்க அண்ணன் அவர் தான் ராஜா வந்திருக்கணும். அவர் வந்து ஒரு விதவையை காதலிச்சார். அந்த விதவையை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறது மாத்திரம் இல்லாமல் ஒரு சாதாரண பிரஜையை கல்யாணம் பண்ணிக்கூடாதுங்கிற 2 காரணத்தினால இங்கிலாந்து பார்லிமெண்ட் அதை எதிர்த்துச்சு, முடியாதுன்னுச்சு. அன்றைக்கி இங்கிலாந்து ராஜ்யம் உலகம் முழுவதும் இருக்குது. இந்தியாவிலேருந்து அத்தனை நாடுகளும் அவங்களுக்கு கீழே இருக்குது. ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, ஆப்பிரிக்கா, இது கனடா, இது மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா, இது மாதிரி உலகம் முழுவதுலேயும் அவங்க ராஜ்யம் இருக்குது. அத்தனைக்கும் அவங்க தான் ராஜாக்கள். அந்த நேரத்தில் இந்த காதலுக்காக பட்டம் ஏற்றுக்க மாட்டேன்ட்டார். முடிச்சு விட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஓகே. ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இந்த திருமணத்துக்கு ஏற்றுக்கிட்டாக்க நான் பதவி ஏற்றுக்கிறேன், இல்லாட்டி எனக்கு வேணான்ட்டு போயிட்டார். கான் வித் த வின்சர்ஸ். அவங்க வின்சர் கோமகன் பேர் வரும். ஓகே. ஓகே. இன்னைக்கு படுக்கையில் படுத்துக்கிற படுக்கை காட்சிகளே வந்துருச்சு. இன்னைக்கு அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் இப்போ யார் சொன்னால் யாரும் கேட்குறாங்க ரெடியாக. கல்யாணம் ஆகாமே பிள்ளை பெற்றுக்கிறாங்க, என் குழந்தை அப்படின்ட்டு போகிறாங்க. திருமணம் ஆகாமையே பெற்றுக்கிட்டேன் அப்படின்றாங்க. இன்றைக்கி அதெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் இன்றைக்கி இந்த கதைகள்லாம் வந்து இன்றைக்கி ஈடுபடாது. ஓகே. மிக்க நன்றி சார். ரொம்ப அருமையான நேர்காணல். ரியல் ஒன் சார்பாக மிக்க நன்றி.